உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்க்னால கூட ரியலா உள்ள போய் சுத்தி பார்க்க முடியாத ஒரு ஐகானிக் ஃபேக்டரி நம்ம ஹியூமன் பாடி. 37 ட்ரில்லியன், அதாவது 37 லட்சம் கோடி செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கு. இவ்வளோ பெரிய நெட்வொர்க்ல நடக்கிற சில நேச்சுரல் வேரியேஷன்ஸ் தான் மூன்றாம் பாலினத்தவர், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் உருவாருக்கு காரணம். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி தெற்கு ஆசிய நாடுகள்ல மூன்றாம் பாலினத்தவர்களை குறிக்கக்கூடிய சொல் ஹிஜ்ரா. வேத நூல்கள்ல மூன்றாம் பாலினத்தவர்களை திருத்திய பிராக்தி அல்லது தேர்ட் நேச்சர்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மூன்றாம் பாலினத்தவர்களை குறிப்பிடுறதுக்கு அரவாணி, அன்னகர், நிபூஷகம், நபுஞ்சகன் போன்ற பல சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அக்பர் காலத்துல மூன்றாம் பாலினத்தவர்கள் அரசவையில ஆலோசகர்களா, பாதுகாவலரா, அமைச்சர்களா மற்றும் கலைஞர்களா இருந்திருக்கிறாங்க. கோவில் வழிபாட்டு நிகழ்ச்சிகள்லையும் கலாச்சார விழாக்கள்லையும் இவங்க ஒரு அங்கமாவே இருந்திருக்காங்க. 2006ல் தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய அரசு அரவாணிங்கிற சொல்லுக்கு பதிலா திருநங்கைங்கிற மரியாதையான பெயரை அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்தினாங்க. ஏப்ரல் 15, 2008ல் தமிழக அரசு திருநங்கைக்குன்னு தனி நலவாரியம் அமைச்சாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 15ஆம் நாள் திருநங்கையர் தினமா கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் மூன்றாம் பாலினத்தவர்களோட உரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான சட்டங்களும் இருக்கு. நம்ம வாய்ச்சொற்கள் மூலமா அவங்களை காயப்படுத்தினாலும் அதற்கேற்ற தண்டனைகளும் அபராதமும் இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கையில சில தடைகள் இருக்கும். ஆனா இவங்களுக்கு சமூகத்துல தடை, கல்வியில தடை, வேலையில தடை, பொருளாதாரத்துல தடைன்னு வாழ்க்கையே தடைதான். இத்தனை தடைகளையும் தாண்டி ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? பத்மஸ்ரீ விருது வாங்கின பரதநாட்டிய கலைஞர் நர்த்தகி நடராஜ், இன்டர்நேஷனல் தமிழ் யூனிவர்சிட்டி ஆனரரி டாக்டரேட் வாங்கின கல்கி சுப்பிரமணியம். இவங்க 2008ல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக சகோதரிங்கிற ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வராங்க. இன்ஸ்பைரிங் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கர் 2021 அவார்டு வாங்கின ஃபேமஸ் விக் சேடல் நடித்த காரி சாவந்த். நியூஸ் பேப்பர் ரீடர் பத்மினி பிரகாஷ். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் போலீஸ் ஆஃபீஸர் பிரித்திகா யாஷினி, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் லாயர் சத்யஸ்ரீ ஷர்மிளா. நாராயணகுரு அவார்ட் அண்ட் ரெயின்போ வாரியர் அவார்டு மாதிரியான பல அவார்ட்ஸ் வாங்கின லக்ஷ்மி நாராயண் திரிபதினு சொல்லிட்டே போகலாம். ஃபைனலி இயற்கையான படைக்கப்பட்ட யுனிக் கிரியேஷன்ஸ் தான் இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மதிக்கப்பட வேண்டியவங்க. அவங்கள காயப்படுத்துகிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. லெட்ஸ் அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் தெம்.